குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குக் வித் கோமாளி ஷோ தான் விஜய் டிவியோடைய மக்களுடைய ஃபேவரட் ஷோ. பிரியங்கா வந்து இந்த குக் வித் கோமாளி மட்டும் தான் விட்டு வச்சிருந்தாங்க. அது ஒரு நான் கண்டஸ்டண்ட்டாக வரேன் அப்படின்னு வந்துட்டாங்க. நம்ம இது வரைக்கும் பிக் பாஸ் நம்ம அன்றைக்கி அந்த ஈவெண்ட் ஃபுல்லாக பார்த்தோம். பிக் பாஸில் அவங்க சமைச்சே நம்ம பார்க்கல. அப்படி சமைச்சே பார்க்காத, பெருசாக சமைச்சு பார்க்காத பிரியங்காவை குக் வித் கோமாளியோட வின்னர் ஆகிட்டாங்க. இந்த பிரச்சனையாகி மணிமேகலை போய் கேரவானில் உட்காந்துருக்கும் போதும் சேனல் வந்து தலையிட்டு சுமூகமாக முடிக்க ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் சேனல் என்ன பண்ணியிருக்குன்றது நீங்கள் பண்ணது தப்பு, பிரியங்கா போய் மன்னிப்பு கேளுங்க. ஸோ இது எல்லாமே வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த கோபமும் வருது. இது வந்து ஏற்கனவே ஒரு அடிவும் நடந்திருக்கு. அதுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, எங்கே இருந்தாலும் நாம் தனியாக தெரியணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்களால சைட்லைன் பண்ணிவிட்டு நடிக்க முடியாது. அதைத்தான் நீங்கள் பிக் பாஸ் ஷோலேயே பார்க்கலாம். எங்கே எந்த கண்டு நடந்தாலும் நடுவில் வந்து பிரியங்கா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்டார்ட் மியூசிக்கில் மணிமேகலை கெஸ்ட்டாக வரும்போது, பிரியங்கா ஆங்கராக இருக்கும்போது, மணிமேகலை ஏதோ ஒரு ஃப்ளோவில் செஃப் தாமுவையும் பாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களையும் வந்து டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லுவாங்க. அதை வந்து பிரியங்கா வந்து எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை வந்து போட்டு காட்டும் போது மேபி அடுத்த சீசனில் நீங்கள் டாப்பு கூப்பிட்டு அவங்களை எதிர்ப்பாங்க இல்லையா? இது எதுவுமே இல்லாமல் பிக் பாஸை கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி அர்ச்சனாக்கா விஜய் டிவியில் இருந்திருப்பான். அவங்க இன்னொரு சேனலுக்கு போனாங்க. அது அவங்களுக்கும் தெரிஞ்ச ரகசியம். ஒன்று, நீங்கள் ஜால்ரா தட்டணும், எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இதில் பிரியங்கா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி என் கூட ஜோ மைக்கேல் பிரதர் தான் இருந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில். சரி அண்ணா, ஆக்சுவலாக இந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம்ம வைரலாக போய்ட்டு இருக்கு. ஒரே நாளில் 4M வியூஸ். என்னன்னா, மணிமேகலை வந்து ஒருத்தர் மேலே வந்து குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காங்க. நான் குக் வித் கோமாளில் விலகிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது, என்ன பார்க்குறீங்க? அவங்க எத்தனை வாட்டி இது வரைக்கும் விலகிறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, அதாவது அஃபிஷியலாக 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. அன்அஃபிஷியலாக அவங்க நிறையா வாட்டியுமே செட்டில் சொல்லியிருக்காங்க. நிறையா வாட்டியுமே அவங்களுக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படின்றத நம்ம செட்டில் விசாரிக்கும் போது சில பேர் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது என்ன இஷ்யூ, அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட இஷ்யூ ஆகிருக்கு. நிறையா ஒரு மொமெண்ட்டில் அவங்க வந்து நான் இனிமேல் வரல, இந்த ஷோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டும் நம்மளுக்கு தகவல் வருகிறது. பட் அஃபிஷியலாக 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே விஜய் டிவிலேருந்து விலக போகிறதாவா இல்லை வேறு சேனல் இருக்குது? இந்த குக் வித் கோமாளி ஷோவிலேருந்து நான் வரவில்லை அப்படின்னு ஏற்கனவே வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆங்கரோட ரோலை வந்து பண்ண விட மாட்டுறாங்க, அதுக்கு வந்து இடையூறாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? இப்போது அது நான் அதாவது பிரியங்கா அப்படின்ற ஒரு கேரக்டரை மட்டும் அதை யோசிக்காமல் பொதுவாகவே அதை நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். இது நம்ம பிரியங்காவுக்கு பிளைண்டாகவும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் பொதுவாக எனக்கு எப்படி இதை பார்க்கும்போது தோணுது அப்படின்னா, அந்த ஷோவை வந்து ஒரு ஆங்கரை நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக கொண்டு வரீங்க. ஒரு ஆங்கரை கோமாளியாக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸும் பண்ணுறீங்க. மணிமேகலை வாஸ் அ கோமாளி பிஃபோர், ஓகேவா? அந்த ஷோவில் ஒரு லேடி ஆங்கராக இதுக்கு முன்னாடி யாரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ரக்ஷன். ஸோ அதான் ஒரே ஒரு சீசனில் மட்டும்தான் நிஷாவை வச்சு ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு சீசனில். அதுக்கப்புறம் ஃபீமேல் ஆங்கர் கிடையாது, எல்லாமே மேல் அப்படின்ற மாதிரி தான். கரெக்டாக. ஸோ அப்போ அந்த ஃபீமேல் ஆங்கருக்கான வேலைகளே அங்கே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி சப்போஸ் அங்கே வேலைகள் நிறையா இருந்திருந்தால் கண்டிப்பாக பிரியங்கா அந்த ஷோவை அடித்து பிடிச்சி வாங்கியிருப்பாங்க. இல்லை, குக் வித் கோமாளி ஷோ தான் விஜய் டிவியோடைய மக்களுடைய ஃபேவரட் ஷோ. ஆமாம்ல, அதில் அதான் மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. பிரியங்கா வந்து கோமாளியாக வருவாங்களா? வர மாட்டாங்க. ஸோ பிரியங்கா வந்து அந்த ஷோ விட்டாங்க. அதை விட அடுத்த ஷோ இது விஜய் டிவியில் நீங்கள் ஷோனா என்ன, வேறு என்ன ஷோ சொல்லுவீங்க பெஸ்ட்டு? குக் வித் கோமாளி இல்லைனா பிக் பாஸ் வந்துட்டாங்களா? சூப்பர் வந்தாங்க, ரன்னர் ஆகிட்டாங்களா? கரெக்டாக. இந்த குக் வித் கோமாளி மட்டும் தான் விட்டு வச்சுருந்தாங்க. அது ஒரு நான் கண்டஸ்டண்ட்டாக வரேன் அப்படின்னு வந்துட்டாங்க. நம்ம இது வரைக்கும் பிக் பாஸ் நம்ம அன்றைக்கி அந்த ஈவெண்ட் ஃபுல்லாக பார்த்தோம். பிக் பாஸில் அவங்க சமைச்சே நம்ம பார்க்கல. அப்படி சமைச்சே பார்க்காத, பெருசாக சமைச்சு பார்க்காத பிரியங்காவை குக் வித் கோமாளியோட வின்னர் ஆகிட்டாங்க. அது அவங்க கடின உழைப்பாகவே இருக்கலாம். அது நம்மளுக்கு நம்ம நிறைய சோர்ஸ்லையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிரியங்கா தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி. இல்லை, ஷூட்டே முடிஞ்சு அவங்க வெக்கேஷனுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் உண்மை. அண்ட் அவங்க வின்மும் பண்ணிட்டாங்க. அண்ட் இர்ஃபானும் அவங்களும் ஃபைனலிஸ்டா ஆமாம் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஆங்கர் ரோலுக்கு, அதாவது பேசிக்கலி கோமாளி ரோல்லேருந்து அப்கிரேட் ஆகியிருக்காங்க மணிமேகலை, அப்படி வச்சுக்கலாமா? ஆனால் பிரியங்காவோட மணிமேகலை சீனியர் தானே. அந்த இடத்துல பார்க்கும்போது சன் மியூசிக்கில் நான் மணிமேகலை வந்து 2009-10 வந்துட்டோம்.
ஆனால் பிரியங்கா அதுக்கப்புறம் வந்தவங்க தான். அப்படி பார்க்கும்போது ஒரு சீனியர் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சது ஒரு கோமாளி ரோல் தான். அப்பயுமே அந்த டைம்லையுமே அவங்க நிறைய தடவை வந்துட்டு ஒரு ஆங்கருக்கு என்ன வேணுன்றதுக்காண்டி புஷ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஆங்கர் ரோலுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த முயற்சி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலனாக கிடச்சிருக்குன்றப்போ அதில் இவங்க இன்டரப்ட் பண்ணுறதுன்றது சரியா? இப்போ நான் வந்து 2007 கம்பெனி நடத்துகிறேன். நான் நிறைய கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸுக்கு நானே எம்சி பண்ணியிருக்கேன், எம்சியாகவும் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். கரெக்டாக? நம்மளுக்குள்ளே அந்த எந்த ஈகோவும் இல்லை. கரெக்டாக இல்லையா? இங்கே சீனியர் ஜூனியர் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்போ வரும் அப்படின்னா, பேசிக்கலி இவங்க இந்த சேனலில் இத்தனை வருஷம் இருக்காங்க, நீ இந்த சேனலுக்கு புதுசாக வர அப்படின்னு போது தான் அந்த ஃபீல் வரும். நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி அர்ச்சனாக்கா விஜய் டிவியில் இருந்திருப்பான். கரெக்டாக? அவங்க இன்னொரு சேனலுக்கு போனாங்க. அது அவங்களுக்கும் சேனலுக்கும் தெரிஞ்ச ரகசியம்னே வச்சுப்போம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அர்ச்சனாக தான் அதிகம். நம்ம ஆங்கர்னு ஃபஸ்ட்டு பார்த்தா பெப்சி உமாவுக்கு போயிடலாம் நேராக. ஸோ அவங்களுக்கு தான் அதிகம். ஆனால் அவங்களும் இப்போ இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ஸோ ஆங்கரிங் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் ஆஃப் த என்டையர் ஈவெண்ட். ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடு, அதாவது இத்தனை வருஷம் ஆங்கரிங்கில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, எங்கே இருந்தாலும் நாம் தனியாக தெரியணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்களால சைட்லைன் பண்ணிவிட்டு நடிக்க முடியாது. அதைத்தான் நீங்கள் பிக் பாஸ் ஷோலேயே பார்க்கலாம். எங்கே எந்த கண் நடந்தாலும் நடுவில் வந்து பிரியங்கா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அது அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் அமைஞ்சிச்சு, நெகட்டிவாகவும் அமைஞ்சிச்சு. அந்த சீசனில் நானே அவங்களுக்கு அகென்ஸ்டாக தான் ரிவ்யூஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரியங்காவை லிட்டராக நான் வச்சு செஞ்சுருக்கேன். ஓகேவா? ஸோ திடீர் என்னடா கரிசனா உனக்கு பிரியங்கா மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேசிக்காக அவங்களுடைய குணாதிசயம். இதை நான் பிக் பாஸ் ஷோ ரிவ்யூ பண்ணும்போதும் சொல்லியிருக்கேன். இப்போ 2 பேர் அதே குணாதிசயத்தில் உள்ளவங்களை உள்ளே கொண்டு வந்து போட்டது சேனலுடைய தப்பு. கரெக்டாக? ஆங்கரா இப்போ போட்டுட்டது கூட நான் விட்டுருவேன். போட்டுட்டாங்க, ஓகே. 2 பேருக்குமான அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண வேண்டியதும் சேனலோட கடமை. இன்டரப்ட் பண்ணி அதையும் ஃப்ரீயாக விட்டாங்க. இந்த பிரச்சனையாகி மணிமேகலை போய் கேராவனில் உட்காந்துருக்கும் போதும் சேனல் வந்து தலையிட்டு சுமூகமாக முடிக்க ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் சேனல் என்ன பண்ணியிருக்குன்றது தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணது தப்பு, பிரியங்கா போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சேனல் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஒரு தகவல் வருகிறது. ஸோ இது எல்லாமே வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த கோபமும் வருது. இது வந்து ஏற்கனவே ஒரு அடியும் நடந்திருக்கு. விசித்ரா தினேஷ் அவங்களோட இஷ்யூலையும் அவங்க விசித்ரா ஷோ பண்ணாமல் வெளில வந்து ஒரு ஷோ இருந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இருக்கும். அப்பவும் சேனல் இன்வால்வ் ஆகி நீங்கள் அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு இன்னொரு தரப்பை சொல்லி இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துச்சு. அப்பவும் எல்லாமே நியூஸில் வந்துச்சு. இந்து பத்திரிகை கூட எழுதுனாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது சேனலுக்குள்ளே நடக்கிற ரொம்ப சாதாரணமான விஷயம். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அது 2 பேர் ஆங்கரை அங்கே போட்டிருக்கவே தேவையில்லை. ஏன்னா மணிமேகலை எஸ் அ கோமாளி சூப்பராக அவங்க வேலையை பார்த்துருக்காங்க எல்லா சீசனும். அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஈக்குவல் சைடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியங்காவும் பெரிய பர்ஃபார்மர். இதில் என்ன பிரச்சனைனா, 2 ஈகோவை கேரி பண்ணும் ஒருவர்களை கொண்டு வந்து முட்டை விட்டு வேடிக்கை பார்த்து தன்னுடைய டிஆர்பியை விஜய் டிவி ஏற்றி கொண்டுச்சா? ஏன்னா குக் கோமாளியுடைய ப்ரொடியூசர் வந்து பழைய ஆட்கள் இல்லை, புது டீம். அதுக்கான மைலேஜை அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை புது டீமோடைய இயலாமையினால் நடந்த பிரச்சனையா அப்படின்றது நம்மளுக்கு போக தான் தெரியும். ஸோ அப்படி இருந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிக் பாஸில் நம்ம பிரியங்கா சமைச்சு பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்க ஒருத்தவங்களை கொண்டு வந்து குக் வித் கோமாளியில் வச்சு, இத்தனைக்கும் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிக் பாஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்க நான்வெஜ்ஜும் சமைக்க வச்சு அவங்கள ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா, ஸோ விஜய் டிவி பிரியங்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறாங்க? இல்லை உண்மையிலே பிரியங்கா தான் அந்த ஷோவுக்கே வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்காங்களா இப்போ? விஜய் டிவி அப்படின்னீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறதெல்லாம் என்ன, யார்? ஒரு 5 பேர் சொல்லுங்கள் டப்புன்ட்டு. இல்லை அப்படி பார்த்தா நமக்கு பிரியங்கா, மாக்காப்பா, அதுக்கப்புறம் கோபிநாத், அதுக்கப்புறம் டிடி, அதெல்லாம் பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்குன்னா நமக்கு இந்த 3 பேர் தான் ஃபஸ்ட்டு. ஏன் மணிமேகலை பேரை சொல்ல மாட்டீங்க? புரியுதா பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஏன்னா அவங்கள தான் அந்த சேனல் வந்து முழுக்க நம்பி ஷோ பண்ணுது. மற்றவங்க எல்லாரையுமே கிரேட் 3ல் வைக்கிது. டயர் 2 சிட்டி மாதிரி இந்த சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு இல்லாமல் இந்த சின்ன சிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கவர் பண்ண மாட்டோம் பெருசாக. அதெல்லாம் ஒரு ஊராகவே மதிக்க மாட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்குது இன்றைக்கி, ஓகேவா? ஆனால் அதுவும் ஊர், அங்கேயும் மக்கள் வச்சுக்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் தான்.
அந்த ஷோவை அவர்களை வைத்து மையப்படுத்தியே வருமானம் நிறையா சம்பாதிச்ச ஒரு கம்பெனி அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரும். ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ ஓகே பிரியங்காவை வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை மணிமேகலை ஆங்கர்னா அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம குக் வித் கோமாளி என்டையர் சீசன் பார்க்கும்போதுமே எல்லா இடத்துலையுமே அவங்களோட டாமினன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. மணிமேகலை ஏதோ ஒரு மூலியமாக வந்து சொல்கிறக்காண்டி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் இந்த இடம், ஏன் இதில் நிற்க விடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக நான் இங்கே நிற்கிறதில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு எபிசோடில் சொல்லும் போதுமே அந்த டீம் ஏன் அதை கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதா இப்போ ஒரு கேள்வி. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறீங்க. ஓகே, அதே மாதிரி நான் ஒரு கண்டென்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ பார்த்தேன், அதையும் உங்களுக்கு நான் வேணால் அனுப்பிச்சி விட்றேன், ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் மணிமேகலை கெஸ்ட்டாக வரும்போது பிரியங்கா ஆங்கராக இருக்கும்போது மணிமேகலை ஏதோ ஒரு ஃப்ளோவில் செஃப் தாமுவையும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களையும் வந்து டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லுவாங்க. உடனே அதை வந்து பிரியங்கா வந்து எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை வந்து குக் வித் கோமாளியில் போட்டு காட்டும் போது நம்ம செஃப் தாமு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ஆங்கர் பண்ணக்கூடாது, இன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள வந்து டம்மின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, வீடியோ ஒளிபரப்பாயிருக்கு. அது நம்ம ஃபோன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஆனால் அது வைரல் ஆகலை. மாற்றி எது வைரல் ஆச்சுன்னா, பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் ஷோ இல்லை அப்படின்னு சொன்ன கண்டென்ட் வைரல் ஆச்சு. இப்போ இந்த கமெண்ட் போடுற முக்கால்வாசி பேர் மணிமேகலை கரெக்டு பிரியங்கா கரெக்டுன்னு போடுறதில்ல. பிரியங்கா மேல் உள்ள வன்மத்தை பிக் பாஸ்லேருந்து தொடர்பவர்கள், இல்லைனா ஆரம்பத்துலேருந்தே பிரியங்காவை பிடிக்காதவர்கள் மொத்த வன்மத்தையும் சோஷியல் மீடியாவில் கொட்டுற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. இது மணிமேகலைக்காக ஐ சப்போர்ட் மணிமேகலை, ஐயோ தன்மானம், வாட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு வரவான்லாம் கிடையாது. அவன்லாம் கீழே வந்து 4 பேர் திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதா? செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா மணிமேகலைக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்ததா? மணிமேகலைக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி நம்ம ஒரு போஸ்ட்டோ வீடியோவோ போட்டோன்னா பிரியங்காவை செய்வார்கள் என்று தெரியும். கரெக்டாக சைபர் ட்ரோலிங், சைபர் புல்லிங் எல்லாமே நடக்கும்னு தெரியும். தெரிஞ்சு செய்யலாமா? ஸோ அப்போ தெரிஞ்சு தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்போது இப்போ வேறு என்ன, இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் இவ்வளோ தெளிவாலாம் அவங்க வீடியோலாம் போடலையே. ஆமாம், ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியுமே அங்கே இருக்க ஒரு கோமாளி கூடயுமே வந்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு வெளியே போகிறதா தான் கேள்விப்பட்டோம். எல்லாமே வந்து இதாக இருக்குது. ஸோ எந்த கோமாளி அப்படிங்கிறது வரைக்கும் போக வந்துச்சு. ஸோ அப்படி இல்லாத மணிமேகலை இந்த சீசனை பற்றியும் ரொம்ப தவறாக பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தாங்க, இவங்க மேலே தான் தப்பு. மேபி அடுத்த சீசனில் நீங்கள் குக்கு வித் டூப்பில் அவங்க எதிர்பார்க்கலாம். டாப் குக் டூப் டாப் குக் டூப் குக்கில் அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ பிரியங்கா அவர்கள் உங்களோட தனிப்பட்ட முறையில் இந்த சீசனுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 4 சீசன் வந்துருந்துச்சுலண்ணா, குக் வித் கோமாளி 4 சீசன் இருந்துச்சு. ஸோ அந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணதில் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க இப்போது? இல்லை, வித்தியாசம் பார்க்கும்போது நகைச்சுவை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. விஜய் டிவி மோஸ்ட்லி நகைச்சுவைன்றதை அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன். நான் ஒன்றை கலாய்க்கிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, நான் ஒன்றை கேவலப்படுத்துறத நகைச்சுவையாக நம்மளையும் நம்ப வச்சு சிரிக்க வச்சுருக்காங்க. இதை ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட். யாரோ ஒருத்தவங்களை வந்து டவுன் பண்ணி பேசுவாங்க அந்த இடத்துல. அதுதான் நகைச்சுவைன்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் கொக்குத் கோமாளியில் கூப்பிட்டு கேள்வி பாருங்களேன், என்னப்பா கொக்குத் கோமாளினா என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஷோ, அப்படி என்னப்பா பண்ணுறாங்க, 4 பேர் திட்டிக்கிறாங்க, பார்க்க நல்லா இருக்குங்க அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த அப்படி பார்க்கும்போது இந்த 4 சீசனுக்கும் இதுக்கும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய பேருக்கு வந்துச்சு. ஏன்னா வாலண்டரியாக வந்து இர்ஃபானை வந்து உள்ளே புகுத்துனதாக இருக்கட்டும், இர்ஃபானை வச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாபா பாஸ்கரோட அந்த சின்ன ஃபைட்டு நமக்கு அது வந்து ரொம்ப பெருசாக தெரியல. ஆனால் இந்த இடத்துல இர்ஃபான் பண்ணுறது எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆச்சு. ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா, இர்ஃபானுக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இமேஜ் வெளியில் இருக்குது, அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு உள்ள தூக்கி போட்டாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இர்ஃபான் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் ஒருவேளை அந்த சேனல் ப்ரொடக்ஷன் வந்து தவறிடுச்சா, இவங்களை எப்படி காட்டணுன்ற அந்த ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ரொடக்ஷன் அவுட் வந்து இவங்கெல்லாம் இப்படிலாம் காட்டணும் அப்படின்றத தவறிடுச்சா இப்போது? இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு ஒரு 4 சீசன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த குக் வித் கோமாளியோட ஃபஸ்ட் எபிசோடில் நிறைய தப்புகள் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரஃபுஃபா மேமை பற்றி எனக்கு பர்சனலாகவே ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா, அவங்க சூப்பர் தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு ஆர்ட். ஏன்னா நீங்கள் இந்த ஒய்ஃப் கையில் லைஃப்னு ஒரு விஜய் டிவியில் வந்து அந்த ப்ரொமோ எபிசோடை நீங்கள் 2018 பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் இருப்போம் ப்ரொமோவிலே. ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியாது, பட் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் தான் அந்த ஷூட்லாம் எடுத்தோம். ஸோ அப்போ அவங்களோட பார்க்கும்போது அவங்க, நான் பெரிய பொசிஷனில் இருக்கிறேன், ரொம்ப டவுன் டு த எர்த், சூப்பர் மேம். எனக்கு அவங்க மேலே அன்றைக்கி ஒரு வாட்டி தான் நேரில் பார்த்துருக்கேன், அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது.
இன்றைக்கி வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிப்போம், அடிக்கடி போஸ்ட்டுக்கு நான் அவங்களுக்கு லைக் போட்டு போடணும் இருந்தாலும் அவங்க மேலே ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த மரியாதை எனக்கு அவங்க மேலே இருக்குது. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக புது கம்பெனிக்கு வர கஷ்டம்தான், எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் தான். ஸோ அதே மாதிரினா இப்போ மணிமேகலே ஒரு போஸ்ட் போடுறாங்க, அது கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே டெலிவிஷனில் இருக்க ஒரு சில ஆட்கள் வந்து போடுறாங்க, அதை போட்ட கொஞ்சம் நேரத்தில் டெலிட்டும் ஆகிடுது. என்னென்னா பரவாயில்ல இதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் போகுது. அதுக்கப்புறம் தோன்றும் போது என்னென்னா இதே மாதிரி நிறைய ஆங்கர்கள் வந்து காணாமல் போயிடுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் பிரியங்காவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல. அந்த பொருளில் பாவனாவை தூக்கி உள்ளே போட்டாங்க. பாவனா இந்த மாதிரி வந்து பிரியங்கா தான் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் எழுத மாதிரி. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வரலாம் நம்ம நம்பவே முடியாதுன்னு வச்சுங்க, தோன்றதை எழுதுகிறாங்க எல்லோரும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கவர் கொடுத்தா கவர் பண்ணிடுறாங்க, ரொம்ப சிம்பிளாகவே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா பாவனா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக, அதை என்னுடைய ட்விட்டர்லேயும் நான் ரீஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை, இது ஒரு பக்கா புல்ஷிட்டான ஒரு விஷயம், இதை போய் நீங்கள் எப்படி வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் என்னுடைய இதை மாற்றிக்கொண்டு என் கெரியரை நான் வேறு பக்கமாக திருப்பணும்னு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போயிட்டேன், நான் அங்கே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இப்போ அவங்க ஓப்பனாக சொல்லலாம்ல, விஜய் எனக்கு பிரியங்கா தான் அதுக்கும் காரணம், மணிமேகலுக்கு இருக்கிற பெரிய சப்போர்ட்டை பார்த்து ஆமாம் ஆமாம் பிரியங்கா அப்படி பண்ணிடுச்சு சொல்லலாமா இல்லையா? அப்போ ஒரு அதை நீங்கள் அந்த பொய்யான தகவலை எத்தனை பேர் பரப்பி ரீட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2000-3000 பேர் ரீட்வீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது நான் என்னென்னா நம்மளும் சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம்ல, ஒரு தரப்பினர் வந்து பிரியங்காவுக்கு அகைன்ஸ்டாக பேசினாலும் திடீர்னு ஒரு சைட்லேருந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒன்று பூம் ஆகுது. என்னன்னா விஜய் டிவி சைட்லேருந்து பிரியங்காவோட போஸ்ட் ஏதோ ஒன்றுலாம் விஜய் டிவியோட டேக் பண்ணி பிரியங்கா போஸ்ட் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட 2 பேரோட போஸ்ட் வந்து வருது உள்ள திடீர்னு. மனசு புண்ணா போயிருக்கு தம்பி, இந்த அக்கா தம்பி கண்டென்ட் இதெல்லாம் நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துட்டோம், இது ரிப்பீட் ஆகிருக்கு மறுபடியும். அவங்களுக்கு அப்படிதான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், அவங்க நிறைய பேரை தம்பின்னு சொல்லி அந்த உரிமை கொண்டாடி அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், அது நம்ம பிக் பாஸில் ஒரு அக்கா தம்பி வந்து அது எப்படி போச்சுன்றதே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ குக் வித் கோமாளிலையும் ஒரு அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா அவங்க சம்மந்தப்படலைனாலும் அவங்க தரப்பில் இருக்க ஒருத்தவங்க பிரியங்காவை வந்து பாசிட்டிவாக காட்டுன்றக்காண்டி இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அதாவது உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா திடீர்னு வருது அந்த ஐடிக்குள்ள போய் பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு என்ன எல்லாருமே பிரியங்கா திட்டணுமா? இல்லை, நான் கேட்குறேன், ஒருவேளை பிரியங்கா அப்படின்னு கேட்குறேன். நான் பிரியங்கா இப்போ நானும் பிரியங்காவுக்கு வந்து எதிர்ப்பாக பேச போகிறது கிடையாது, மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக பேச போகிறது கிடையாது. ஸோ எனக்கு இருக்க ஒரு டவுட் என்னன்னா, பிரியங்கா இதுக்கு இவங்க தரப்புல இருந்து எதுவுமே சொல்லலை, அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்றப்போ இல்லை அப்படி நடக்கலை அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து எதுவுமே கொடுக்கல. ஸோ பிரியங்கா சைடில் சுற்றி இருக்க ஆட்கள் ஃபுல்லாமே பிரியங்காவை பூம் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு இருந்து ஒரு வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது. இப்போ பிரியங்கா ஆக்சுவலாக அந்த குக் கோமாளி முடிஞ்சு ஏதோ ட்ரிப்புக்கு போன மாதிரி ஒரு அதையுமே எப்படின்னா போட்ட கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டாங்க, அந்த போஸ்ட்டுமே வந்து டெலிட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஃப்ளைட்டில் உட்காந்து போகிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போகுது. ஸோ ஒரு 9 hours இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரத்தில் அது டெலிட் ஆயிடுது. 24 hours கூட அது நிரந்தரமாக. அதையும் எடுத்து போட்டுட்டு பத்தியா ஊரை விட்டு தலைமுறை ஆகிட்ட அப்படின்னு 4 பேர் போடுவீங்க, அப்படி தானே போடுவோம் சோஷியல் மீடியாவில். ஆமாவா இல்லையா? நியாயமாக பேசுங்க. அப்படி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எதுக்கு அதிகம் எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பற்றி அதை எதுக்கு நம்ம இன்னும் எரிய விடணும்? நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களோட கணிப்பில் பிரியங்கா வந்து நீங்கள் பிக் பாஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்களாண்ணே? ஸோ அதுக்கும் குக் வித் கோமாளுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நான் தான் சொல்கிறேன், பிக் பாஸ் அஸ் ரியாலிட்டி ஷோ நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. அந்த ஷோவில் நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, எனக்கு வந்து ராஜு வந்து அந்த ஷோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பர்சனாலிட்டியாக தெரிஞ்சு நான் ராஜுவுக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ லாஸ்ட் டே மட்டும் சொல்லுவேன் எப்போவுமே என்னுடைய சப்போர்ட் இவங்களுக்கு அப்படின்ட்டு, எப்போவுமே என்னோடய ரிவ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த போல் ராஜு வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிரியங்காவுக்கு எனக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் வரல. ஆனால் பிரியங்காவும் செகண்டுக்கு பிரியங்கா ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பேசிக்கலி தாமரை கொடுத்துருக்கலாம் அந்த சீசனில் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. அண்ட் தாமரைக்கே ஃபஸ்ட்டு கூட கொடுத்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ தாமரை என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியல, அது 2வது விஷயம். பட் அந்த சீசன் பொறுத்த வரைக்கும், அந்த எபிசோட்ஸ்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அது நிலவரம் மாறிடுச்சு மேபி. ஸோ இப்போ பிரியங்கா வந்து அஸ் அ ஹோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஸ் அ ரியாலிட்டி கண்டஸ்டண்ட்டாக எனக்கு பிடிக்காது, பட் ஹோஸ்ட்டாக எனக்கு பிடிக்கும்.
பிகாஸ் நாங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ ஹோஸ்டோட வேலையை அவங்க சிறப்பாக செய்வாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டா எல்லாம் பார்த்துப்பாங்கப்பா, ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணிப்பாங்கப்பா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்பான்சர்ஸ் ஹாப்பி பண்ணி வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்கப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பிரியங்கா மேலே வைக்கலாம். மணிமேகலையுடைய ஹோஸ்டிங்கை நான் பெருசாக பார்த்தது இல்லை. நீங்கள் சன் மியூசிக்கில் இருந்தாங்க, பட் நான் பர்சனலாக பார்த்ததில்லை. ஸோ அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் கோமாளி அவங்கள நான் பார்த்துருக்கேன். ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். டான்ஸ் நிறைய ரீல்ஸ் பார்ப்பேன், அவங்க நிறைய இன்ஸ்டாகிராமில் போடுறது, அதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கூட டான்ஸ் ஆட உசேனோட அதெல்லாம் பார்ப்பேன். அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்குறேன், அதெல்லாம் நம்ம பிரமிப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், அதில் மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, விஜய் டிவி மேலே மணிமேகலைக்கு ஒரு கோவம் இருக்குதா? ஏன்னா ஃபிலிம்ஃபேர் அதாவது விஜய் டிவி அவார்ட்ஸ் வருது. சரி, அடுத்த வருஷம் தெரிஞ்சு போயிடும் சன் டிவியில் வரும்போது. விஜய் டிவியோட அப்படி இல்லைன்னா விஜய் டிவி அவார்ட்ஸ்லாம் வருது. எல்லா வருஷமும் பிரியங்காவுக்கு பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மணிமேகலை அப்போலேருந்துமே இருக்காங்க, ஒரு 5 சீசனாக வந்து குக் வித் கோமாளில் இருக்காங்க. எந்த ஒரு அவார்டுமே கிடைக்கல. இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, புதுசாக வந்த இவங்க யார் ஏஞ்சலினுக்கு வந்து ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு வருது. ஸோ இவ்வளோ வருஷம் இருந்த மணிமேகலையை விஜய் டிவி ஒழுங்காக ட்ரீட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருது. ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமா அவங்க வெளியே போகிறதுக்கு? இல்லை, ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம். மல்டிபிள் பீப்புளோட மணிமேகலைக்கு இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டை கூட காட்டி, இந்த பொண்ணு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு, கொஞ்சம் இன்னும் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதுதான் கேட்க வரேன். ஒருவேளை இவங்க பண்ணுற ரெண்டே பேருக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும் தம்பி இன்றைக்கி இந்த உலகத்தில். ஒன்று, நீங்கள் ஜால்ரா தட்டணும், எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ரெண்டே தான். ஒன்று அப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும். இதில் பிரியங்கா யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் நான் மாட்டிப்பேன், அதை நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. இருந்தாலும் கருத்து தான். ஓகே. ஸோ அப்போனா ஒருவேளை மணிமேகலை வந்து அடுத்த சேனலுக்கோ இல்லை அவங்க எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி பெருமையாக பேசுனாங்களோ ஸோ அதுக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா, அது அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா? நம்ம புதுசாக கேட்குறீங்க. வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே இல்லையா, இது எதுவுமே இல்லாமல் பிக் பாஸை கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.